ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. மக்களே, என்ன கலக்கலாம் நில்லு. மாப்பிள்ளை வீட்டுல உலகிய உன்னை இப்படி உருன்னு பாக்கச்சுல என்ன நினைப்பாவ? பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல போல, நம்ம தான் தெரியாம வந்துட்டோம்னு நினைப்பாவ. கல்யாணமே நின்றதானும் கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட நில்லு. அம்மா, நீ என்ன பேச போறன்னு எனக்கு தெரியும். அம்மா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் தானே. நான் தாலி கட்டத்துக்கு சர்ச்சு வரைக்கும் போனதுக்கு பிறவைக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொன்னேன். உன் தாத்தா பாட்டிக்கிட்ட அழுது பொருளாத குறைதான், எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்திருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். நீ பெரிய பிள்ளை ஆனதுக்கு பிறவைக்கு கூட அதை சொல்லி சொல்லி சிரிப்பாவ. மக்களே, இதெல்லாம் எல்லா பொண்ணுங்களுக்கு தோணியதான், இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அது ஒரு பயம். இன்னைக்கு பூ வச்சுக்கிட்டு போனதுக்கு பிறவைக்கு எப்படியும் மாப்பிள்ளைக்கு நம்பர் தருவாவ. நீ பேசி பழகி பாரு, அது பிறவைக்கு உனக்கு நல்ல பிடிக்க மாப்பிள்ளைய. அப்பா, இங்க எதுவுமே என் விருப்பப்படி நடக்கலாம். உன் அண்ணனுக்கு விருப்பம், உன் அம்மாக்கு விருப்பம். அதே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காவ. நான் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நிக்கணும், அவ்வளவுதான். அவர் அப்படிதான், அவருக்கு என்ன தெரியும். சரி, ரெடி ஆயிட்டலாம். மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவே வீட்டுல இருந்து கிளம்பிட்டாவலாம். என்ன மக்களே, என்னமா எதையோ பறி கொடுத்த மாதிரியே நிக்க? இல்லம்மா, ஒரு மாதிரி பயமா இருக்கு. பயப்படாத. 10-15 பேரெல்லாம் வாராவ நினைச்சுக்கிட்டு இருக்காத. மொத்தம் 5 பேருக்குள்ளதான் வருவோம். நிறைய பேரெல்லாம் எதிர்பார்க்காதுங்க. நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாருமா வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காவ. 5 பேருக்கு முன்ன வந்து நிக்கிறதுக்கா இப்படி புலம்பிக்கிட்டு நிக்க? சாரா, மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவிய வந்தோன்னா அவளை கூட்டுவானா? சரி அத்த. நீங்க என்ன மச மசன் பாத்துட்டு நிக்கிறியா? வாங்க. என் பிள்ளைக்கு வாழ்க்கையில மட்டும் கட்டப்படிய மாதிரி ஏதாவது நடக்கணும். அது பிறவிக்கு இருக்கு உனக்கும் உன் மகனுக்கும். நாங்க அமைச்சு கொடுக்க வாழ்க்கை அவளுக்கு நல்லதாதான் அமையும். வாங்க. தனு. ஏய் அண்ணே, என்ன ஓடி போலான்னு பிளான் பண்ணி இருக்கியா? ஏன் என்ன நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? ஒரு காலத்துல நானா உனக்கு உலகம். இப்ப நீ செஞ்சுக்கிட்டு இருக்க வேலைக்கு உன்னை உலகமா தூக்கி வச்சாலாம் வைப்பேன். ரூம்ல வந்து நிக்கான், ஐயா அம்மான்னு கத்தி எங்களை எல்லாரையும் கூப்பிடாம அவன்கிட்ட கதை விட்டுக்கிட்டு நிக்க. இங்க போற இப்படியே மூஞ்ச வச்சுக்கிட்டு வெளியே வந்து நின்னு மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவங்க ஓட ஓட துரத்துனேன்னு வச்சுக்கான். அது பிறவிக்கு இருக்கு உனக்கு. நீ என்னடி முடிச்சுக்கிட்டே நிக்க? இனிமே எப்படி நிக்கணும்? என்ன இது? அவளை பொண்ணு பார்க்க வராவ, நீ ஒரு போட்டு நகை கூட போடாம எப்படி சிம்பிளா நிக்க? நான் என்ன நகை கடை விளம்பரத்துக்கு வந்து நிக்க போறேன்? பொண்ணு பார்க்க தானே வராவ. இது காணும். கல்யாணம் நடந்தா பாக்கலாம். என்னடி சொல்றேன்? கல்யாணம் நடந்தா மொத்த நகையும் போட்டுக்கிட்டு நிக்கேன். காணுமா? டேய் வரலையா? என்ன அங்க பாத்துக்கிட்டு நிக்க? அப்பா வரேன். எல்லாரும் போட்டுடி, அது பிறவைக்கு இருக்கு உனக்கு. ஏய் இப்படியே மூஞ்ச வச்சுக்கிட்டு வெளியே வந்து நிக்காத, வரவன் ஓடிட போறான். உங்க அண்ணன் எல்லாம் என்ன ஜென்மானே எனக்கு தெரியல. மாப்பிள்ள தம்பி நல்ல லட்சணமா தான் இருக்காரு. கருப்பா இருந்தாலும் கலையா இருக்காரு. உள்ள வாங்க தம்பி, உள்ள வாங்க. மாப்பிள்ள உள்ள வாங்க. மாப்பிள்ளையா? அட என்னப்பா பாத்துக்கிட்டே நிக்கிறியா? வாங்க உள்ள வாங்க. தியா வாமா உள்ள வாங்க. அர்ஜுனன் எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் கண்ணா. பெரியவி யாரும் வரலையோ? ரோசவி வந்திருக்காவ. வெளியே நின்னாவ, யாரு கூடலயும் பேசிக்கிட்டு நின்னாவ தெரிஞ்சவியல்கிட்ட. ஓ சரி சரி சரி, உள்ள போங்க. துளசி உள்ள போமா. கிறிஸ்டினா. என்னக்கா? பரவாயில்லையே, மாப்பிள்ள அருமையா இருக்காரு. கருப்பா இருந்தாலும் கலையா இருக்காரு. ஐயோ அக்கா, இவர் மாப்பிள்ள இல்ல. மாப்பிள்ள இல்லையா? ஆனா பாக்கிறதுக்கு நல்லா இருக்காரே. அது சரி. அம்மா, நாங்க என்ன எங்க பையனுக்கு கல்யாணம் பார்க்க ஆரம்பிக்கலாம். சின்ன பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான். மாப்பிள்ள இல்லையா? அக்கா, சாரா இருக்காளா? உங்க வீட்டு மருமகளை தெரியாம இருக்குமா? அவளுக்கு தம்பி தான் இது. அடுத்ததான் நிக்கிறது சாரா கண்ணன். ஓ, சாரா வீட்டுல உள்ளவியலா? ஆமா, அது பிறவைக்கு நிக்கிறது சாரா கண்ணி தங்கச்சி. கடைசியா நிக்கிறது எங்க மாமா பொண்ணு. ஓ சரி சரி சரி, தப்பா எடுத்துக்கிடாதுங்க. உங்க யாரும் எனக்கு தெரியாது கண்டியா. இதுல என்ன இருக்கு? பரவாயில்ல. மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவிய என்னமோ வரலையோ? ரோஹித் உங்ககிட்ட தான் கேட்கேன். இல்ல அர்ஜுன், என்னமோ வரல. இப்ப வந்துருவா. அங்கேருந்து கிளம்பிட்டாவலாம். தியா, பிள்ளை கூட்டு வரலையா? இல்லம்மா, அத்தை அவனை கோயிலுக்கு எடுத்துட்டு போயிருக்காவ. ஓ மாமியார அதை செய்யலைனாதான் அதிசயம். உள்ள போய் உட்காருமா. துளசி உள்ள போங்க. அரவி உள்ள போமா. சரி ஆண்டி. தானும் மேலதான் இருக்கான். நீங்க எல்லாரும் மேல போங்க. சரிம்மா. நீங்க வாங்க. மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவே வருவாவா, நம்ம வெளியே போய் நிப்போம். சரி. என்னதான் ரொம்ப நேரமா என்னையே பாத்துக்கிட்டு நிக்குதியா? நீ என்னடா மாப்பிள்ளை கோலத்துல வந்திருக்க? என்னதான் இப்படி கேட்டுட்டியா? நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? யாருக்கு தெரியலனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. என்னடா உளர்ற? பொண்ணு பார்க்க வந்துரு, பொண்ணு பார்க்க வந்துருன்னு நீங்க தானே அதான் கூப்பிட்டியா? என் தங்கச்சி மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வராபா, வந்துருங்கன்னு கூப்பிட்டேன். பொண்ணு பார்க்க வாங்கன்னு கூப்பிட்டியா? நாங்களும் பொண்ணு பார்க்க தான் வந்திருக்கோம். பாத்துருவோமா? நீ வந்திருக்க கோலத்தை பார்க்கும் போதே தெரியுது, ஏதோ ஏடா கூடமா யோசிச்சுக்கிட்டு தான் வந்திருக்க. இது போலீஸ்காரனுக்கு வீடு. நடக்க இருக்க ஃபங்க்ஷனை தடுத்து நிறுத்திடலான்னு மட்டும் நினைக்காத. ஐயோ தெய்வமே, ஃபங்க்ஷன் நின்னாலும் அதை நடத்த வேண்டியது என் பொறுப்பு.
ஏன்னா நானே பொண்ணு பார்க்க தான் வந்திருக்கேன். மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவைய போட்டுட்டான், அது பிறவிக்கு உனக்கு இருக்கு. எப்பா ரோஹித், மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவே வந்துட்டாவ, வா வெளியே. இதோ வரேன் ஆண்டி. என்ன ரோஹித் ஒரே டென்ஷனா நிக்கிறியா போல? தங்கச்சிக்கு இப்பவே கல்யாணம் நினைச்சிட்டாரு போல. ஒன்னும் இல்ல அர்ஜுன், கவின் வேட்டி சட்டையெல்லாம் போட்டிருக்கானா, அதான் ஏன் இப்படி அலங்கோலமா வந்திருக்கான்னு பாத்துக்கிட்டு நிக்கேன். இல்லையே, எங்க அத்தா நல்லா தான் வந்திருக்காரு, உங்களுக்கே அலங்கோலமா தெரியுது. அவனுக்கு என்னமோ தோணி இருக்க போல வேட்டி சட்டை போடணும்னு, அதான் போட்டுக்கிட்டு வந்திருக்கான். அர்ஜுன் உள்ள போங்க. மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவைய வந்திருக்காவெல்லாம் நீங்க வெளியே போய் கூட்டு வாங்க, அதான் முறையா இருக்கும். சரி அர்ஜுன். வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்கம்மா உள்ள வாங்க. தம்பி நீங்க தானே டிஎஸ்பியா இருக்குதியா? பொண்ணோட அண்ணன் நீங்க தானே? ஆமாம்மா நான் தான். உங்க வீட்டுல சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கோம். உள்ள வாங்க, உள்ள போய் பேசலாம். என்ன சார் நீங்க அமைதியா நிக்கிறியா? நாங்க வந்ததுல உங்களுக்கு விருப்பம் இல்லையோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இப்பதான் புதுசா உங்களை பாக்கேன், அதான். உள்ள வாங்க. மத்தவி எல்லாம் பின்னாடி வந்துட்டு இருக்காவளா? ஐயோ இல்ல தம்பி, நாங்க 2 பேரும் தான் வந்திருக்கோம். 2 பேரும் தானா? ஆனா என் தங்கச்சி பொண்ணு இப்ப வந்துருவான். ஓ சரி சரி, உள்ள வாங்க, உள்ள போய் பேசலாம். மாப்பிள்ளை தம்பி உள்ள வாங்க. சரி ஆண்டி. ஓ இவர்தான் மாப்பிள்ளையா? அதான் மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவே வந்துட்டாவ. ஆமா அருவி, அவில தான் நானே பாத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து என்ன அருவி உனக்கு தான்? ஆமாக்கா, அதான் கூர்மையா கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். இதே போலதானே கவினத்தானே என்ன பொண்ணு பார்க்க வருவாரு. வரும்போது என்னென்ன நடக்கும், நான் எப்படியெல்லாம் நடந்துக்கிடணும், இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இத மட்டும் தங்காவிய கேட்கணும். அது கிடக்க கேட்ட எல்லாம் அவியல பத்தி கொஞ்சமா கவலைப்படாம சுத்திக்கிட்டு தெரியாது. இவ மட்டும் தான், அவளுக்கிட்ட இருந்து நீயே கொஞ்சம் கத்துக்கான். அருவி, கவினுக்கு மனசுல ஏற்கனவே வேற ஒரு பொண்ணு இருக்கா. அதெல்லாம் நடக்காதுக்கா. உங்க கொழுந்தனார் என் கழுத்துலதான் தாலி கட்ட போறாரு. நீங்க வேணும்னா பாருங்க, பாத்துக்கிட்டே இருங்க. அவ ஏதாவது விளையாடிட்டு இருப்பான். தியா இல்லங்க, அவ பேசுறது பெருசா எடுத்துக்கிடாத. மேல தனு பாவம் கொஞ்சம் டென்ஷன்ல இருப்பா. புது பொண்ணு பாத்தியா? சாரா மட்டும்தான் அவளுக்கு கூட நிப்பான். நீயும் கொஞ்சம் பெயின் இல்ல, கல்யாண பொண்ணு வேற, பயந்து நிப்பான். நீ 4 வார்த்தை பேசினா கொஞ்சம் தைரியமா இருப்பா. சரிங்க. அருவி வரியா? இல்லக்கா, உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. சம்பவமா? ஆமா, அந்த சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சு நடக்கலாம், உங்களுக்கு தெரியாமலாம் நடக்கலாம். ஆனா கண்டிப்பா நடக்கும். என்ன உளர்ற? அதான் சம்பவம் பண்ண போற ஆள் அந்த மாதிரி. சம்பவம் நடக்கும்னு மட்டும்தான் எனக்கு தெரியும், ஆனா எப்படி நடக்கும் தெரியாது. எப்படி நடக்குது, எப்படி நடத்த போறாவ, இத பாக்கிறதுக்கு தான் நான் வெயிட்டிங். யாரு? என்ன சம்பவம்? அதெல்லாம் உங்களுக்கு புரியாதான். மேல வந்தேன்னு வச்சுக்கிடுங்க, நிறைய சீன் எல்லாம் மிஸ் பண்ணிடுவேன். நான் ஏற்கனவே தனுக்கு பொண்ணு பார்க்க வர்றதுக்கு வாழ்த்து சொல்லிட்டேன். அக்கா நீங்க போங்க, நீங்க போங்க. இவன் லூஸ் மாதிரி உளறிக்கிட்டு இருக்கா. அவ சின்ன வயசுலயே அப்படிதான் விளையாட்டுத்தனமா ஏதாவது பண்ணிட்டே இருப்பா. நீ மேல தனு கூடால போயிரு. சரிங்க. ஓ இவன் தான் கல்யாண மாப்பிள்ளையா? நடக்க போறது தெரியாம எவ்வளவு சந்தோஷமா குதூகலமா வந்துட்டு இருக்கான். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம்மா. நீங்க எல்லாம்? ஆமா, இவங்க எல்லாருமே என் ஒய்ஃபோட சொந்தக்காரங்க. இவரு ஒய்ஃபோட அண்ணன். ஓ சரி சரி சரி, உங்க ஒய்ஃபோட சொந்தக்காரங்களா? அதாவது சாராக்காவோட சொந்தக்காரங்க. என் தங்கச்சி பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? பொண்ணு பார்க்க வரோம், பொண்ணோட வீட்டுல உள்ளவியல பத்தி விசாரிக்காமலா இருப்போம். பரவாயில்லையே, எல்லாரும் குடும்பமா வந்திருக்குதியா போல. ஆமா சம்பந்தியம்மா, எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன்னா அந்த வீட்டுல உள்ளவே இங்க இருப்பாவ. அங்க ஒரு ஃபங்க்ஷன்னா நாங்க எல்லாரும் அங்க இருப்போம். சாரா கண்ணனுக்கு பேரு அர்ஜுன் தான் நிக்காருலாம். அர்ஜுனுக்கு பொண்டாட்டி எனக்கு பொண்ணு மாதிரி. ஓ சரி சரி. மத்தவிய யாரையும் பத்தி சொல்லலையே. உங்களுக்கு பொண்ணு மாதிரின்னு சொன்னீங்களே, அந்த பொண்ணு வரலையா? தியா அர்ஜுனுக்கு ஒய்ஃப் வந்திருக்கான், தனு கூடல மேல நிக்கா. இவா அர்ஜுனுக்கு மாமா பொண்ணு, மாப்பிள்ள பக்கத்துல நிக்கிறது சாராக்க தம்பி. ஹாய் ப்ரோ. இருக்கட்டும் இருக்கட்டும். அவங்க? அது சாராக்க தங்கச்சி. பெரிய குடும்பமா இருப்பாவ போலயே. ஆமா, ரொம்ப பெரிய குடும்பம். என்னமோ நிறைய பேர் உண்டு அந்த வீட்டுல. அவைய பாட்டி மட்டும் தான் வந்திருக்காவ, மிச்சம் உள்ளவி எல்லாம் வரல. துளசி, என்ன ரோஸ் உள்ள யார் கூடாலே பேசிக்கிட்டு நிக்காதா? பாட்டியை தேடியாவேலாம் போய் பாட்டியை கூட்டுவான். என்ன பாட்டி வெளிய நிக்காவ? வெளிய தான் யார் கூடலே பேசிட்டு நிக்காவ? இல்லம்மா, ரோஸ் உள்ள போனதை நான் என் 2 கண்ணால பார்த்தேன். உள்ளதான் நிக்காவ, போய் கூட்டு வாயாம். சரி. பாத்துமா. மாப்பிள உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? என்ன துளசி, மாப்பிளைக்கு கால்ல மிதிச்சுட்டேன். ஐயோ, உத அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிச்சிருங்க, நான் தெரியாம கால் தடிக்கி விழ போயிட்டேன். பரவாயில்லம்மா பரவாயில்ல, நீ ஓகே தானே? பாத்து போ துளசி. சாரி அண்ணா, நான் கவனிக்கல, தெரியாம மிதிச்சிட்டேன். பரவாயில்லம்மா, தெரிஞ்சே யாராவது மிதிப்பாவலாம், தெரியாம தான் பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். இதுல என்னமா இருக்கேன், நீ போய் உன் வேலையை பாரு. என்ன துளசி, இருந்தாலும் அவரு நம்ம தனுக்கு மாப்பிள்ளையா வர போறவரு, அவருக்கு கால்ல போய் மிதிச்சிருக்க. அண்ணே சாரி அண்ணே. இருக்கட்டுமா, பரவாயில்லையே, வந்த இடத்துல எனக்கு ஒரு தங்கச்சி கிடைச்சிருக்கா. நீ என்னமா படிக்கிற?
நான் பி ஃபைனல் இயர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்க ஆளுக்கு காலேஜ்ல தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ தண்டிகாக்க காலேஜ்ல தான் படிக்கிறியா? சரி சரி சூப்பர், நல்லா படிக்கணும். பொண்ணுங்களுக்கு படிப்பு தான் ரொம்ப முக்கியம். சரிண்ணா. சரிம்மா நீ உள்ள போ. துளசியோட கால கவினத்தான் வேணும் தான் இடிச்சாரு. மாப்பிள்ளையோட காலை மிதிக்க வச்சு அவைய 2 பேரையும் அண்ணன் தங்கச்சி ஆக்கிட்டாரு. இது எதுக்கு? தனு வாங்கக்கா. அழகா இருக்க. யார் ரெடி பண்ணது? சாராவா? மாமாக்கா, அண்ணிதான். என்ன கலக்கலான்னு இருக்கிய பொண்ணு, அமைதியா இருக்க? அக்கா எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல. அது சரி, கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பெரியவ ஏற்பாடு பண்ணும்போது எல்லா பொண்ணுங்களும் சொல்லியதுதான் இது. ஏன் சாரா கூட சொன்னாலே? என் கதை உனக்கு தெரியும். தெரிஞ்ச வீடா இருந்ததுக்கு பிறவைக்கும் நான் கூட அம்மாவை விட்டுக்கிட்டு இன்னொரு வீட்டுக்கு போறதுக்கு எவ்வளவு அழுதுன்னு தெரியுமா? போ சரியாயிரும். மாப்பிள்ளை வீட்டுல அளவியல பாக்கிறதுக்கு நல்ல வியலாதான் தெரியாத. அங்க பாரு, கீழே உனக்கு நடக்க போற ஃபங்க்ஷனை பாக்கிறதுக்கு கவின், அது பிறவைக்கு அருவி எல்லாரும் வந்திருக்காவ. அன்னைக்கு கவின் வந்திருக்கானா? ஆமா சாரா, கவின் வந்திருக்கான். அண்ணனை பத்தி கூட கேட்கல, பரவாயில்லையே. கவினை பத்தி கேட்க அது ஒண்ணும் இல்ல அண்ணி. கவின் கொஞ்ச நாளா மனசு உடஞ்சு போயிருக்கான். ஒழுங்கா சாப்பிட்டது கூட இல்லன்னு ரோஸ் தான் சொல்லிக்கிட்டு இருந்தது. அதான் ஏதாவது வருத்தத்துல இருப்பான், வரமாட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வருத்தத்துல இருக்கானா? பேஸ்ட் ஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு என்னமா வந்து நிக்கா தெரியுமா? இவ்வளவு ஏன் கீழே உங்க சொந்தக்காரவிய கொஞ்சம் பேர் வந்திருந்தாவ. அதுல ஒருத்தங்க கவினை மாப்பிள்ளைன்னு நினைச்சிட்டாவ. நல்ல ஜாலியா சிரிச்சுக்கிட்டே வந்து நிக்கான். அது மட்டும் இல்ல, இனிமே அவனும் ஒரு பொண்ணை பார்க்க போவான் இல்ல, அப்ப என்னெல்லாம் செய்வாவ, எப்படி எல்லாம் நடந்துக்கிடணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்காண்டி தனோட பொண்ணு பார்க்க ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கான். அதே மாதிரி தான் நம்ம அருவியம். அவளை பொண்ணு பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுல அழகிய போகும்போது என்னென்ன நடக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டனால அதுக்காண்டி வந்திருக்கான். ஜாலியா இரு, நாங்க எல்லாரும் இருக்கோம். தனு இப்ப கூட ஒண்ணு கேட்டு போகல. கவினை வர சொல்லட்டுமா? நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. சரின்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா இப்பவே நான் கவினை கூப்பிடுறேன். இல்ல இப்பவும் உங்களுக்கு டைம் இருக்கு தனு. போன்ல கூட ஹலோன்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னு வச்சுக்கிடுங்க. எல்லாத்தையும் மீறி இங்க வந்து நிப்பான். கூப்பிடட்டுமா? என்ன நடக்குது? அருவி என்னடானா ஏதோ சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்றா. கவின் என்னடானா மாப்பிள்ள மாதிரி வேஸ்டி ஷர்ட் போட்டுக்கிட்டு வந்திருக்கான். இவ சாரா என்னன்னா ஒரு போன் கால் போத வந்துருவான் அப்படிங்கிறா. என்ன நடக்குது இங்க? தானே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என்னமோ உங்களுக்கு நேரம் இருக்குது. பூ மட்டும் வச்சுட்டாவான்னு வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு மாப்பிள்ளைக்கும் நிச்சயம் ஆன மாதிரி. அப்புறம் வருத்தப்பட்டு சாரா அண்ணி என்ன கவினை எதுக்கு கூப்பிடானா? நீ என்ன கண்டபடி வளரிக்கிட்டு நிக்க? நீ இப்படி அவசரப்படியாவ? சாரா உனக்கிட்ட தான் கேட்டேன். ஐயோ அது ஒண்ணும் இல்ல அண்ணி. நாளைக்கு நம்ம தனுக்கு எக்ஸாம் இருக்குது. ஆனா அதுக்கான நோட்ஸ் எல்லாம் அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கு. அதான் ஃபெயில் ஆயிருவேன் பயந்துகிட்டே இருக்காவ. இப்ப கவின் கிட்ட சொன்னாலும் நோட்ஸ் வாங்கிட்டு வந்துருவான். ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு பிறவைக்குனா லேட் ஆயிரும், காலேஜ் முடிச்சிடும், பிள்ளைங்க எல்லாம் வீட்டுக்கு போயிருவாவ. அது பிறவைக்கு வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல கண்டியலாம். இப்பதான் டக்குன்னு போய் காலேஜ்ல இருந்து என் நோட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருவான். இவ்வளவுதானா? தனு நடக்க போறது யூனிவர்சிட்டி எக்ஸாம் இல்ல, மாடல் எக்ஸாம் தானே. துளசி கூட அதுக்கு தான் படிச்சுக்கிட்டு இருந்தா. உனக்கு மாடல் எக்ஸாம் தானே? ஆமாக்கா. சரி பயப்படாத, நானே கவினுக்கிட்ட சொல்லேன். கவினை கூப்பிடேன். என்னென்ன நோட்ஸ் எல்லாம் வேணும்னு அவனுக்கிட்ட சொல்லு. அவனே உன் கிளாஸ்ல உள்ள பிள்ளைகளை போய் பார்த்து வாங்கிட்டு வந்துருவான். இல்லக்கா வேண்டாம், யாரையும் கூப்பிட வேண்டாம். நான் கூட உள்ள வரும்போது எதுக்கு இவ்வளவு பயந்து போய் நிக்கான்னு தோணுச்சு எனக்கா. எக்ஸாம் நினைச்சா பயந்து போய் நிக்க. நான் கவினை கூப்பிடேன். வேண்டாக்கா, இது ஏன் எக்ஸாம், நானே ஃபேஸ் பண்ணிக்கிறேன். மாப்பிள்ளை வீட்டுலவே வந்துட்டாவ, அப்ப கீழே போலாமா? சரிக்கா. ஐயோ கவினு, என்ன ஆனாலும் தானே உனக்கு தானே நான் வாக்கெல்லாம் கொடுத்தனே. இப்போ கண்ணு முன்னாலே பொண்ணை பார்த்து பொண்ணு பிடிச்சிருந்தனா பூ வச்சுக்கிட்டு போறாவ. மனசு எந்த அளவுக்கு வலிக்கும். நீ எதுக்குடா வந்த? அதுவும் வேஸ்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு எதுக்கு வந்த? இத பார்த்து நீ வருத்தப்படுறதுக்கா? நீ வருத்தப்பட்டு நிக்கத பாக்கிறதுக்கு என்னால முடியாது. இப்பதானே என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா கூட உங்க 2 பேருக்காண்டி நான் எல்லாரையும் எதிர்த்து நிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா அவையதான் வாயே திறக்க மாட்டேங்க அவளே. ரோசா இங்க என்ன பண்ணிக்கிட்டு நிக்கிதியா? உள்ள வந்தோடனே சர்பத்து தந்தாவலாம். அந்த வரத்துல 4-5 கிளாஸ் அப்படியே எடுத்து குடிச்சிட்டேன். 4-5 கிளாஸா? தரவே எவ்வளவு தூரத்துல நீங்க கூட்டிகிட்டு வந்திருக்காவ? இது என்ன அவ்வளவு தூரமா? இந்த அர்ஜுன் கார்ல எங்க கூட்டிகிட்டு போனாலும் அப்பப்ப இறக்கி டீ காபி வாங்கி தருவாங்க. இந்த வரைக்கும் வண்டி அப்படியே இல்லன்னு கொண்டு வந்துட்டான். இடையில ஒரு இடத்துல நிறுத்தினாதான் என்னவா? அதான் கிடைச்ச சர்பத்தை ஊத்தியாச்சு. நான் உங்களை எங்கெல்லாமோ தேடிக்கிட்டு நிக்கேன். பாட்டி ஆனாலும் உங்க பேரன் சரியான ஆள் தான். ஏன் 2 பேரனோலாம் சரியான ஆளோதான். உங்க பேரனோளோன நான் இப்ப புகழல. இந்த கவினை தான் துளசி என்ன காரணத்துக்காண்டி கூட்டிக்கிட்டு வந்தாருன்னு எனக்கு அப்பயே தெரியும். என்ன அழகா மாப்பிள்ளைக்கு காலைல துளசிய மிதிக்க வச்சு மாப்பிள்ளையே நம்ம துளசிய அண்ணன் தங்கச்சி ஆக்கிட்டாரு. அண்ணன் தங்கச்சியா? ஆமா, நம்ம துளசி அண்ணான்னு கூப்பிடியதான், அவன் தங்கச்சின்னு கூப்பிடியதான். பியாத்திக்கு யார் அண்ணன்? என் பியாத்திக்கு இருக்கிறது 2 அண்ணன் மருவதான். ஒண்ணு கவினை, என்ன ஒண்ணு அர்ஜுனன். பியாச்சுக்கு கூப்பிடியதெல்லாம் அண்ணன் ஆயிட முடியுமா? ஆமா, இதுல என்ன இருக்கு அண்ணன் கூப்பிட்டதுல?
இல்ல ஒண்ணும் இல்ல உங்க பேரனுக்கிட்ட இருந்து கத்துக்கிட்டதுக்கு நிறைய இருக்கு. அரியரா போட்டுக்கிட்டு தெரியும் அவனுக்கிட்ட இருந்து நீ படிக்க போறியா? பாட்டி உங்களுக்கு அத்தனை பத்தி தெரியல, சம்பவம் ரெடியா இருக்கும் அப்ப பாருங்க. இவன் என்ன உளறிக்கிட்டு நிக்கான்னு தெரியலையே. பாட்டி தியாக்காம சாரவன் சேர்ந்து தனு கீழே கூட்டு வராவன். வாங்க நம்மளும் போய் பாப்போம். பூ வைக்கதானே பயலுக்கு தங்கச்சி வருவா, பூவை வைப்பா. எனக்கு என்னமோ தாகமா இருக்கு. 2 கிளாஸ் கூட சர்பத்து கிடைக்காதா நான் தேடிக்கிட்டு கிடக்கேன். பாட்டி இப்ப சர்பத்தா முக்கியம். வீட்டுல போனதுக்கு பிறகு கலை கணக்குல நான் உங்களுக்கு கலைக்கு தாரேன். ஏடி தாகம் அடிக்க நேரம் தானே தண்ணி குடிக்க முடியும். ஐயோ பாட்டி சீன் மிஸ் ஆயிரும். எப்ப பார்த்தாலும் நான் தானே அடுத்த கீழ சுத்தல விடுவேன். புதுசா நீ என்னைய சுத்தல விடிய. உங்களுக்கு தெரியாது அங்க எவ்வளவு பெரிய சம்பவம் நடக்க போகுது. வந்தா வாங்க. மிஸ் பண்ணியல்னா ஃபியூச்சர்ல ரொம்ப வருத்தப்படுவியா. என்ன உளறிய? வாங்க பாட்டி. வாமா, உங்க பொண்ணு மகாலட்சுமி கணக்கா லட்சணமா இருக்கா. இதாம்மா என் பையனை பாத்துக்கோ. தனு மாப்பிள்ளைய பார்க்க சொன்னா நீ அந்த கவினை பாத்துக்கிட்டு நிக்க. நல்லா பாத்துக்கமா. அது பிறவைக்கு பொண்ணு பார்க்க வரும்போது நான் மாப்பிள்ளைய செம்மையாவே பாக்கல அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. தனு மாப்பிள்ளை எங்க அண்ணன் சூப்பர். ஆமா தனு, அது பிறவைக்கு மாப்பிள்ளைய பாக்கலன்னு சொல்லக்கூடாது, நல்லா பாத்துக்கா. அம்மாடி உன் பேர் என்னன்னாவது வாய திறந்து சொல்லாய். மக்களே உன் பேரை கேட்காவ பேரை சொல்ல. கொஞ்சம் பயப்படியா போல. நாங்க என்ன இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்கான். உன்னை பிடிச்சு போய் தான் பாக்கிறதுக்கு வந்திருக்கான். சும்மா எங்ககிட்ட ஏதாவது பேசனாலா நீ? தன்விகா. ஹாய், என் பேரு நிரஞ்சன். எதுக்கு அந்த கவினை பாத்துக்கிட்டே நிக்கா? எப்பவுமே உங்க பொண்ணு அமைதி தானா? ஐயா அமைதியெல்லாம் கிடையாது. கலக்கலான்னு நல்லா பேசி எடுத்து இருப்பான். அவளை பொண்ணு பார்க்க வந்திருக்கியா கண்டியெல்லாம் அதான் கொஞ்சம் பயந்து போய் நிக்கா. தங்கச்சிமா ஏம்மா எங்க போறீங்க? தனுக்கு அம்மா அப்பா அது பிறகு அத்தான் அவிய மட்டும் தான் நிக்காவ. சாராக்கா கூட அந்த பக்கம் ஒதுங்கி போய் தான் நிக்கா. நம்ம அண்ணி எல்லாரும் அங்கதானே நிக்காவ. அல்லது நம்ம மட்டும் எதுக்கு இங்க நிக்கணும்? நம்மளும் அண்ணனு கூட போய் நிப்போம். துணி வேணுமா? சும்மா சும்மா அதைய பத்தி கேட்டுக்கிட்டு இருக்க. 2 சுடிதார். தியானன்னா பேசாம அண்ணன் இருக்க இடத்துல நில்லு. கூறுக்கட்டவனே 2 சுடிதார் காண்டி உன் படத்தாலே அலைய முடியுமா? நின்னா சுடிதார், அப்படி இல்லைன்னா போம். ஆனா சுடிதார் எடுத்துற மாட்டேன் பாத்துக்கா. நம்மள அண்ணன் அன்னைக்கு கூட போய் நிப்போம். ரோஸ் கூட அங்கதானே நிக்காவ. சாராக்கா கூட அங்கதான் நிக்கா. நம்மளுக்கு மட்டும் இங்க என்ன வேலை? துளசிமா நீதான் இந்த ஃபங்க்ஷனோட ஹைலைட்டே. நானா? ஆமா. இங்க பாரு மூஞ்செல்லாம் பேத்துவேன். வழிவிடு. அண்ணன் இருக்க இடத்துல நின்னியனா உனக்கு சுடிதார் கன்ஃபார்ம். அப்படி இல்லையா ஒரு கர்ச்சிப் துணி கூட வாங்கி தர மாட்டேன் பாத்துக்கா. ஆனா நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட பாத்துக்கா. இந்த கவின் சும்மாவே அவிய கூட்டத்துல இருக்க மாட்டான். ஆமா தனு பிடிக்காது. ரோஹித் கூட ஒரு நேரம் பொருந்தி போவாது. இவன் காலேஜ்ல நடத்தி அலப்பறைய கிறிஸ்டின் அம்மா பார்த்ததுக்கு பிறகு அவியலுக்கு இவனை பிடிக்காது ரொம்ப. அதனால மாப்பிள்ள மாதிரி அவிய கூடல போய் இருக்கான். அவ துளசி எதுக்கு அவனுக்கு பரத்தார போய் நிக்கா? எல்லாமே புதுசா இருக்கு. பரவாயில்ல, பயங்கர கெட்டிக்காரத்தனம் தான். கவனை ஃபீல் பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்பான்னு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா மாப்பிள்ள மாதிரி வந்திருக்கான். ரோஸ் சொன்னதை பார்த்தா ரோஸுக்கு கால எல்லாம் விழுந்துட்டு வந்திருக்கான். காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்திருக்கானா என்னவா இருக்கும்? அவிய கூட்டத்துல போய் நிக்கிறதுக்கு எனக்கே பிடிக்கல. இவன் சந்தோஷமா அவிய கூட்டத்துல போயிருக்கான். என் புருஷன் ஒரு ஆளு கிடக்காரே எதுக்கு இப்படி முளைச்சுக்கிட்டே இருக்காரு என் தம்பிய பார்த்து? இந்த ஆளை இப்ப வரைக்கும் நாளே விட்டுருக்கணும். இவர் மட்டும் காதலிக்கலாம். இவர் ஒரு டிஎஸ்பி. இவர் காதலுக்காண்டி இவர் செவரியாரி குதிச்சு வந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏன் தம்பி அவன் காதலுக்காண்டி அதுவும் தானே நல்லா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு வந்தது மட்டும் குத்தம். இதெல்லாம் மனுஷ ஜென்மமா? இவன் மாப்பிள்ள மாதிரி எதுக்கு இப்படி கூலா வந்து இருக்கான்? என்னம்மா பயம்? என்னமோ 1 மாசத்துல என் வீட்டுக்கு மருமவளா வர போறேன். என் பிள்ளைக்கு பொண்டாட்டி நீ. பயந்த மாதிரியே நிக்க. பயப்படாம நில்லு. நம்மளாம் நமக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது இப்படித்தானே பயந்து நின்னான். அது என்னமோ சரிதான் சம்பந்தியம்மா. அந்த பயம் நம்ம தன்விகாக்கு இருக்கோம்ல. மாப்பிள்ள ரொம்ப நல்லவரா இருக்காரு. பயப்படாம நில்லு. நல்ல தங்கச்சி. என்ன தன்விகா உன் பேர் என்னன்னு கேட்டதான் பாட்டு பாட சொல்லிருவோன்னு பயப்படுதியா? ஷிலாம் இவன் எனக்கு ஒரே புள்ள. இன்னொரு பொண்ணு இருக்கா. அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். பிள்ளைகள் அவ வீட்டுக்காரர்னு சொல்லிட்டு எல்லாருமா துபாயில இருக்காவ. உன் மாமனாரும் துபாயில தான் இருக்காரு. அதான் பொண்ணோட அண்ணா கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு நில்லுங்க. என்ன மூஞ்சி இப்படி இருக்குது? என்னப்பா நாங்க ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத மாதிரி பேசிட்டோமோ? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீங்க மேல சொல்லுங்க. அம்மாடி நானும் இவனும் கூட துபாயில தான் இருந்தோம். இவனுக்கு பொண்ணு பாக்கிறதுக்காண்டி தான் நாங்க ஊருக்கே வந்தோம். கல்யாணம் பண்ண உடனே உன்னையும் சேர்த்து தான் துபாய்க்கு கூட்டிக்கிட்டு போனோம்னு நினைச்சோம். ஆனா ஏற்கனவே நீ பெங்களூர்ல படிச்சுக்கிட்டு இருந்திருக்க. அது பிறவைக்கு திருப்பியும் கன்னியாகுமரியில படிக்க.
அதனால இந்த ஒரு வருஷமா முடிஞ்சதுக்கு பிறகு தான் ஒன்னு துபாய்க்கு கூட்டிட்டு போக முடியும். அது போதுமா எங்களுக்கு. அவளுக்கு படிப்பு அவளுக்கு ரொம்ப முக்கியம். என் பிள்ளை நிரஞ்சனா அப்படிதான். பொண்ணுங்க படிப்புல நிறைய அக்கறை எடுத்துப்பான். சம்பந்தியமா மாப்பிள்ள ரொம்ப அமைதியா இருக்காரு. பொண்ணை பிடிக்கலையோ? அத்தை, உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கு இது போதும். எனக்கு உங்க தங்கச்சியை ரொம்ப பிடிச்சிருக்கு. இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பிடிக்கணும்ல. அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்லுங்க. அவள்கிட்ட என்ன கேட்காது. அவ முதைய பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். போட்டோலயே அவளுக்கு பிடிச்சிருக்கு. எங்களுக்கு சம்மதம். அடுத்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. பெரியவியெல்லாம் நிக்கிறியா எல்லாம். என் தம்பியை பார்த்து அவ்வளவு பயம். என் தம்பியை பார்த்து பயம், என் அண்ணனை பார்த்து பயம். என்கிட்ட பேசியதுல பாதி கூட என் அண்ணன் கிட்ட பேச தெரியாது. தைரியம் இல்ல. இதுல டிஎஸ்பியும் நம்மளுக்கிட்ட மட்டும் மிரட்டதுக்கு தெரியும். என்ன எல்லாம் மிரட்டுறது மட்டும் என் அண்ணனுக்கு தெரியணும். நீ என்ன டிஎஸ்பி? என் அண்ணன் உன் தோலை உரிச்சு கூட்டு கட்டுவான். இந்த பையன் என்னத்துக்கு ஐயே இந்த நாயை வண்டிக்குள்ள போட்டா கூட்டு வந்தான்? டைசன் எங்க கிடந்தது இவ்வளவு நேரமா? நீங்க பாக்கலையா? காருக்கு பரமா தான் வச்சிருந்தான். ஐயே நானும் கவனிக்கலையே. நாயை கொண்டு வந்திருக்கான். கவின் டைசோ என்ன தான் கூட்டியலாம். மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவியெல்லாம் வந்திருக்காவ. நாயை உள்ள கொண்டு வச்சிருக்கேன். அதான் இது நான் இல்ல, என் உயிரினம் மேலானது டைசன். உங்களுக்கு தெரியாதா? என் வாழ்க்கையில என்ன நல்ல காரியம் நடந்தாலும் என் டைசன் இல்லாம நடக்காது. பொண்ணு பார்க்க வந்திருக்கோம்ல, கால தூக்கி போட்டு அவனையும் கொண்டு வந்துட்டேன். ஐயோ தம்பி, நாயை பார்த்து பயப்படுத்தியலோ? ஆமா, எனக்கு கொஞ்சம் நாயினா பயம். ஐயோ பயப்படாதுங்க, அது ஒண்ணும் பண்ணாது. கவினுக்கு நாயினா ரொம்ப பிடிக்கும். இப்ப எல்லாம் எங்க வீட்டுல உள்ளவியலுக்கா அந்த டைசனை ரொம்ப பிடிக்கும். பயப்படாதுங்க, ஒண்ணும் பண்ணாது. ஆனா வெளியே விட்டுட்டு வர சொல்லட்டுமா? கவின் வெளியே போ. ஐயோ என்னப்பா வெளியே போன்லாம் சொல்லிய? அந்த பையன் தானே நாயை வச்சிருக்கான். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. சில பேருக்கு நாயினா ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். ஆமா, இதுல என்ன இருக்கு? என்ன நினைச்சுக்கிட்டு இவ்வளவு கான்பிடண்டா இருக்கும்? நிரஞ்சனுக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு அவனா அது அவளுக்கு பிடிச்சிருக்கு. அதான் அமைதியா நிக்கா. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசி பாக்கட்டும். என் புள்ள நிரஞ்சன் கூட 5 நிமிஷம் பேசினா போதும். எல்லாருக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். தனியா வேணும்னா 5 நிமிஷம் பேசிக்கிட்டு வரட்டும். அவளுக்கே இந்த பையன் பறந்து போயிறான். அது பிறவைக்கு அவளே வந்து சொல்லுவான், எனக்கு இந்த மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். 2 பேரும் தனியா பேசட்டும். அதானும் மாப்பிள்ளைய மேல ஒரு ரூமுக்கு கூட்டு போவான். அம்மா அதான் அம்மா சொல்லியாவேலாம் மேல கூட்டு போ அப்படின்னு. பேசு பேசி பார்க்கும்போது மாப்பிள்ளைய உனக்கே பிடிக்கும். எல்லாரும் சொல்லியாவேலாம் போ மேல ஒரு ரூம் கூட்டு போ. ஐயோ என்ன நீங்க அவியல்கிட்ட வெடுவெடுன்னு நிக்கிறியா? ரூம்ல போய் தான் பேசணுமா? மேல மொட்டை மாடியில காத்தோட்டமா பேசலாம். நீங்க ஒன்னும் பயப்படாதுங்க. என்ன பார்த்து பயப்படுறதுக்கு நான் என்ன சிங்கமா புலியா? பாத்தியா தானு, உன்னோட சின்ன பயத்தை கூட அவரை புரிஞ்சுக்கிட்டாரு. போமா மேல கூட்டு போ. கூட்டிட்டு போதனும், நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. மாப்பிள்ளைய பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லவரா தெரியாரு. போய் தனியா பேசு. ஏன் அவரை பார்த்து பயப்படுறியா? ஏய் தனு, இப்ப கூட்டு போறியா இல்லையா? வாங்க. அவ்வளவுதான். இப்ப தானுவே வந்து சொல்லுவா, எனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். என் பிள்ளைகிட்ட 5 நிமிஷம் பேசினால போதும், எல்லாருக்கும் அவனை பிடிக்கும். தனக்கு மாப்பிள்ளைய தனியா கூட்டு போய் பேசுறதுக்கே பயந்தான். டைசன் உட்கார்ந்து இருக்க ஸ்டைல பாராய். 2 பேருக்கு பிடிச்சிருந்தனா இன்னும் கொஞ்ச நேரத்துல பூ வைக்க போறாவ. இவன் என்ன தைரியத்துல இப்படி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா முன்ன போயிருக்கான். இவன் அதுல இருக்கதே இவருக்கு பிடிக்கல. முறைச்சுக்கிட்டே நிக்காரு. ஹாய். என்னங்க அதிகமா பேச மாட்டீங்களா? அதிகமா பேசலனாலும் 1-2 வார்த்தையாவது பேசலாம்ல. அவ்வளவுதானா? அது சரி. இந்த கிளைமேட் நல்லா இருக்கு. உங்களுக்கு அப்படி தோணுதா கிளைமேட் நல்லா இருக்குன்னு? எல்லாத்துக்கும் தானா? அது வந்து ஓகே, நானே ஆரம்பிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கலாம். என் பேரன் நிரஞ்சன். அம்மா அப்பா அக்கா ஃபேமிலியா துபாயில தான் இருக்கோம். எனக்கு பொண்ணு பார்க்கணுங்கிறதுக்காக தான் நானும் அம்மாவும் ஊருக்கு வந்தோம். உங்களை புடிச்சு போனதுனால உடனே பொண்ணு பார்க்கறதுக்கு வந்துட்டோம். என்னடா இவ 2 பேரும் மட்டும் வந்திருக்காவ, வீட்டுல வேற ஏதாவது பிரச்சனை இருக்குமான்லாம் பயப்படாதுக்கா. நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் எல்லாரும் இங்க இருப்பாவ. அப்புறம் பேரன் நிரஞ்சன் ஹிந்துவா இருப்பாங்களோ, நம்மள சர்ச்சுக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்களோன்னு நினைக்காதுங்க. நாங்க கிறிஸ்டின் தான். சோ அந்த வகையில பயப்படாதுங்க. அப்புறம் கல்யாணம் முடிச்ச உடனே 2 மாசத்துலயே உங்களை கூட்டு போறதா சொல்லிருப்பாவ வீட்டுல. அந்த பயமே உங்களுக்கு வேண்டாம். நீங்க படிச்சு முடிக்கிறது வரைக்கும் ஊர்ல தான் இருக்க போறோம். என்ன என்கிட்ட பிடிச்சிருக்கான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. அவர் பாட்டுக்கு பேசிட்டே போறாரு. என்ன தனியா விட்டு போயிருவியலான்னு கூட நீங்க கேட்கலாம். தனியெல்லாம் விட்டு போக மாட்டேன். உங்களுக்கு படிப்பு முடியது வரைக்கும் அப்பப்போ என் வேலை விஷயமா துபாய் போயிட்டு வந்துருவேன். நான் போகும்போது மாமியார் கொடுமையெல்லாம் அனுபவிக்கணும்லாம் யோசிக்காதுங்க. கண்டிப்பா அப்பா உங்களை உங்க அம்மா வீட்லயே கொண்டு விட்டுருவேன். சோ அந்த பயமும் உங்களுக்கு வேண்டாம். நீங்க படிச்சு முடிச்சதுக்கு பிறகு தான் உங்களை துபாய் கூட்டு போவேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஹனிமூனுக்கு வேணா போலாம். ஏய் என்ன ஓகே தானே? நான் இவ்வளவு பேசுறேன், சரினாவது சொல்லலாம்ல. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுலயும் அந்த கண்ணத்து பக்கத்துல இருக்க மச்சம் உங்களுக்கு என்னமோ அழகு சேர்க்குது. என்ன ஓகே தானே? என்ன இவன் பாட்டுக்கு படப்படான்னு பேசிட்டே போறான். ஏன்ட்டு பிடிச்சிருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்கவே இல்ல. என்னம்மா போலாமா? அது நானும் நீங்களும்? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல.
என்ன விளையாடுறீங்களா? விருப்பம் இல்லைன்னா என்ன எதுக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லியிருந்தீங்க? பிடிக்கலன்னு அப்பயே சொல்லிருக்கலாம்ல. இல்ல அது வந்து எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. என்ன யாரையாவது லவ் பண்றியா? இல்ல அப்படியெல்லாம் இல்ல. அப்புறம் நான் படிக்கணும், நிறைய சாதிக்கணும். அதுக்கெல்லாம் இந்த கல்யாணம் ஒரு தடையா இருந்துரும். ஒரு 1 இயருக்கு கல்யாணத்தை பத்தி எல்லாம் என்னால யோசிக்கவே முடியாது. ம். நான் வீட்லயே சொல்லி பார்த்துட்டேன், யாரும் கேட்கல. ப்ளீஸ் நீங்க தான். ஓகே, இப்ப நிலைமை எனக்கு புரியுது. பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்றது ரொம்ப தப்பு. ரொம்ப தப்பு இல்ல, ரொம்ப ரொம்ப தப்பு. பொண்ணுக்கு பையனுக்கு விருப்பம் இருந்தா மட்டும்தான் கல்யாணமே நடக்கணும். உனக்கு விருப்பம் இல்ல, ஓகே. ப்ளீஸ் நீங்களே பிடிக்கலன்னு சொல்லிடுறீங்களா? அவ்வளவுதானே, நானே சொல்லிடுறேன். விருப்பம் இல்லாம யாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது. ரொம்ப தேங்க்ஸ் என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு. இட்ஸ் ஓகே, போலாமா? ம். என்ன உடனே தலையாட்டிட்டாரு? ரொம்ப நல்லவர் போல, அதான் புரிஞ்சுக்கிட்டாரு. சாரா, அண்ணே. சந்தோஷமா தானே இருக்க? சாரா. என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? ஒன்னும் இல்ல அண்ணே, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அப்புறம் என்னடா சந்தோஷமா இருக்கியான்னு கேட்ட உடனே அழ ஆரம்பிச்சிட்டேன். சாரா, இங்க ஏதாவது பிரச்சனையா? இப்படி கேட்ட உடனே அழுற ஆள் நீ இல்லையே. அதெல்லாம் ஒன்னும் இல்ல அண்ணே, நான் நல்லா தான் இருக்கேன். ஏன்னா அப்பப்போ உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அதான் அண்ணே கேட்ட உடனே சொல்லலாம்ல எங்ககிட்ட, உங்களை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு போன் பண்ணா போதும், உடனே ஓடி வந்துட போறான். என்னடா என்னாச்சு, ஏன் அழுற? நல்லா தானே இருக்கேன். நீ அப்படி கேட்டதான் அழுக்க வந்துட்டு. ஆமா, நீ ஏன் திடீர்னு அப்படி கேட்ட? ஒன்னும் இல்ல, உன் மாமியார் மாமனார் அது பிறகு உன் வீட்டுக்காரரு எல்லாரும் அங்க கிட்ட போய் நிக்காவ, நீ மட்டும் தள்ளி வந்து தூரமா நிக்கிறியே, அதான் ஏன்னு கேட்டேன். அங்க எல்லாரும் நிக்காவில்ல, அந்த இடம் கொஞ்சம் குறுகலா இருக்கு, கூட்டமா இருக்கு. அதானே, வேற ஒன்றும் இல்ல. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். பாவம் கவினத்தானுக்கும் ரோஹித் அவருக்கு நடக்கிற பிரச்சனையில நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்கியது சாராதான். நல்லா தானே இருக்கேன். என்னமோ நீங்க தனியா வந்து நிக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம டக்குன்னு உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்ததும். நிச்சயமா நான் நல்லா இருக்கேன், நல்லா பாத்துக்கிட்டியாவ? சரிம்மா, என்னனாலும் எதுனாலும் எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணு. அர்ஜுன் 2 பேரும் கீழே வந்துட்டாவ. ஐயோ, இப்ப பூ வச்சிருவாங்களே, பூ வச்சாலே பாதி கல்யாணம் முடிச்ச மாதிரி. என் தங்கச்சி புதுசா என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கியா, என்னவா இருக்கும்? என்னமாப்ல பேசி பார்த்துட்டீங்களா? என் தங்கச்சி கிட்ட 5 நிமிஷம் பேசினாலே அவளை எல்லாருக்கும் புடிச்சு போயிடும். அதேதான் உங்க அம்மாவும் சொல்லியாவ, உங்களுக்கிட்ட 5 நிமிஷம் பேசினாலும் உங்களை எல்லாருக்கும் புடிச்சு போயிடும் அப்படின்னு. வந்ததுல இருந்து அமைதியா உட்கார்ந்து இருக்குதியா? என் தங்கச்சி புடிச்சிருக்கா? என்ன தானுமா, சொல்லிடட்டுமா? சொல்லிருங்க. ரோஹித், எனக்கு உங்க தங்கச்சிய ரொம்ப பிடிச்சிருக்க. உங்க தங்கச்சிக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்க. இப்படி மாத்தி பேசுறான். டேய் தவளவாயா, என் தனு உனக்கிட்ட என்ன சொல்லிருப்பான்னு எனக்கு தெரியாதா? நான் எதிர்பார்த்ததான் என் தனு உனக்கிட்ட என்ன சொல்லிருப்பான்னு எனக்கு தெரியும். நீ இங்க வந்து என்ன சொல்ல போறான்னு எனக்கு தெரியும். நீ ஆடு ப்ரோ, பொண்ணு எனக்கு தான். அப்பா, என்ன தானோ, ஹாப்பி தானே? என்னம்மா அங்க தனியா போய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இங்க வந்து திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு நிக்க? நாங்க தான் அப்பயே சொன்னாலாம், அவளுக்கு முன்னமே பிடிச்சிருந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அப்புறம் என்னமா, அடுத்த நடக்க வேண்டிய வேலையா பாத்துடலாம்ல? அம்மா சாதனாக்கு போன் பண்ணியலாம். பண்ணேடா, மழையில டிராபிக்ல என்னமோ மாட்டிட்டா போல. என்னமோ வரதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும்னு சொல்றான். நம்ம மாறி மாறி பேசிட்டு இருக்க நேரத்துல வந்துருவா. 1.5 மணி நேரம் தானே. அம்மா விளையாடுதியலாம், நான் தான் சொன்னேன்ல உங்ககிட்ட. என்னமோ 1 மணி நேரத்துல எனக்கு மீட்டிங் இருக்கு, நான் லேப்டாப் கூட எடுத்துக்கிட்டு வரல. நான் மட்டும்தான் பொண்ணு பாக்கிறதுக்காண்டி வந்திருக்கேன். வேலையெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கு, தெரியல. லேப்டாப் கூட எடுத்துட்டு வரல. அவ வரதுக்கு இன்னும் 1.5 மணி நேரம் ஆகணும். அப்பவே நான் தான் அவளுக்கிட்ட சொன்னேன்ல எங்க கூட வான்னு. நிரஞ்சன் கொத்தாதா வந்துருவான். என்னமா, என்னாச்சு? ஒன்னும் இல்ல அங்கிள், பொண்ணு பிடிச்சதுன்னா பூ வைக்கிறதுக்கு தங்கச்சி தானே வேணும். எங்க கூடயே கார்ல வந்துருன்னு சொன்னேன். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுக்கிட்டு நேரா பொண்ணு வீட்டுக்கே வந்துடுறேன்னு சொன்னான். அப்பயே அம்மா கிட்ட படிச்சு சொன்னேன். இப்ப என்னடானா 1.5 மணி நேரம் ஆகுமா அவ வரதுக்கு? டிராபிக்ல மாட்டிக்கிட்டு இருக்காளாம். 1.5 மணி நேரம் தானே மாப்ள, வந்துருவாவ. ஐயோ இல்லங்க, என்னமோ கொஞ்ச நேரத்துல எனக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு, அதை கண்டிப்பா அட்டன் பண்ணி ஆகணும். இங்க இருந்து நாங்க வீட்டுக்கு போறதுக்கே எவ்வளவு நேரம் ஆகும்? ஐயோ, அதான் டென்ஷன் ஆயிட்டேன். என்ன இப்படி சொல்றாவ? அங்கிள், எனக்கு உங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. தங்கச்சி இல்லாததுனால. புரியுதுப்பா, பொண்ணு பிடிச்சிருக்கலாம், அது போதும். இனி ஒரு நாள் வந்து பூ வச்சுக்கிட்டு போங்க. ரொம்ப சாரி அங்கிள். ரோஹித் ரொம்ப சாரி. மன்னிச்சிருங்க, நாங்களே கூட்டு வந்திருக்கணும். ஒரு சின்ன வேலை இருக்கு, கரெக்ட் டைமுக்கு பொண்ணு வீட்டுக்கு வந்துருவேன்னு சொன்னாலாம். இல்லாம் நாங்க இன்னைக்கே எல்லாம் முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் என்னமா 2 நாளையில தேதி குறிச்சிடலாம் கல்யாணத்துக்கு அப்படிங்கிற முடிவோட இருக்கோம். சரி, என்ன பண்றது, அதான் வர வேண்டியவங்க வரலையே, இன்னொரு நாள் வந்து வச்சுட்டு போங்க. சரி அங்கிள், அப்போ நாங்க கிளம்புறோம். ப்ரோ வெயிட் பண்ணுங்க. அதான் பூ வைக்கிறதுக்கு தங்கச்சி வேணுமேப்பா. நீங்க வந்தே 1 மணி நேரத்துக்கிட்ட ஆகுது, இன்னமும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்க, வந்துருவாவ. இவன் என்ன வேற மாதிரி பேசுறான், என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு பேசுறான்னு தெரியலையே. இல்லப்பா, தங்கச்சி வேணாலாம். இவனுக்கு வேற இப்ப மீட்டிங் இருக்குன்னு சொல்றான். என்ன ஆண்டி, நல்ல காரியம் நடக்க போகுது,
பாருங்க, பொண்ணு பார்க்கறதுக்கு நாங்க மட்டுமா? என் டைசன் கூட வந்திருக்கான். இதே மாதிரி ஒரு அருமையான சந்தர்ப்பம் இன்னொரு நாள் அமையுமா? தங்கச்சினா ஒரு தங்கச்சி தானா? எத்தனையோ மாப்பிள்ளைங்களுக்கு தங்கச்சி இல்லாம இருக்கும். அக்கா தங்கச்சின்னு கூட பிறந்தவையே யாருமே இருக்க மாட்டாவ. அப்படிப்பட்ட பசங்களுக்கெல்லாம் சொந்தக்கார பொண்ணு, வீட்டு பக்கத்துல தெரிஞ்ச பொண்ணு, இப்படித்தானே தங்கச்சி முறையில பூ வைப்பாவ. ஐயோ, அப்படியே யாரும் இல்லையே உங்களுக்கு? என்ன பண்றது இப்போ? இந்த தம்பி சொல்லிய மாதிரி பூ வைக்கிறதுக்காண்டி தான் வந்திருக்கோம். தங்கச்சிமா துளசி, அண்ணே, மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவையே ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காவ. மாப்பிள்ளையோட தங்கச்சி வராவலான்னு வெளியே போய் பாரு கொஞ்சம். அண்ணே நானா? ஆமா தங்கச்சிமா, வெளியே போய் பாராய். வந்தாவல்னா உடனே பூ வச்சிடலாம்ல. அம்மா, எனக்கு அதான் சரின்னு தோணுது. அப்போ நீங்களே பேசிருங்க. இந்த பையனுக்கு கிறுக்கா பிடிச்சிருக்க. அதான் நாங்க வீட்டுக்குள்ள வரும்போதே நிரஞ்சனுக்கு புதுசா ஒரு தங்கச்சி கிடைச்சாலே. தங்கச்சியா? இந்த பொண்ணு பேர் என்னம்மா? துளசி. துளசி. பூ இந்த பொண்ணே வைக்கட்டும். அட, நம்ம துளசி தங்கச்சி தானே கூப்பிட்டாரு. நம்ம துளசி இருக்காளே, மாப்பிள்ளைக்கு தங்கச்சி தானே பூ வைக்கணும். துளசி, நீ வா, நீ வந்து வை. நான் எப்படி? ஆமா. என்னடா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இன்னைக்கு பூ வைக்காட்டாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்லடா, நீ கூட இப்பதானே சொன்ன நம்ம எல்லாத்துக்கும் ரெடி ஆக்கி வச்சிருந்தோம் அப்படின்னு. என்ன ஒரு நாள் அவியலுக்கு அலைச்சலு. பூ தானே வைக்காவ, துளசியை வைக்கட்டும். அம்மா, பூ வச்சாலே பாதி கல்யாணம் முடிஞ்ச பாதி. இந்த பொண்ணுக்கு இந்த பையன் தான், இந்த பையனுக்கு இந்த பொண்ணு தான் பேசி முடிக்கிறது. துளசி எல்லாம் வைக்க வேண்டாம் இல்லையா? அவியலுக்கே சம்மதம் தான். துளசியா அவர் தங்கச்சி தானே கூப்பியாரு. சாரா மட்டும் தான் நம்ம வீட்டு பொண்ணா, துளசியா நம்ம வீட்டு பொண்ணுதான். கையோட முடிக்கட்டும். என்னமா அவிய அலையணும்? இல்லம்மா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. எனக்கு இருந்தாலும் அவிய தங்கச்சி வந்ததுக்கு பிறகு வைக்கட்டும். எனக்கு இதுல சம்மதம் இல்ல. எங்களுக்கு இன்னொரு நாள் அலையணம் கட்டியலாம், கையோட முடிச்சிடலாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு. அந்த பொண்ணு வைக்கட்டும். சும்மா இரு. இல்லம்மா, தம்பி, எங்களுக்கே சம்மதம் தான். அம்மாடி துளசி, தனுக்கு துளசி பூ வச்சா அது கவினுக்கு தனுக்கும் பேசி முடிச்ச மாதிரி இல்ல ஆகும். இதுக்குதான் அண்ணன் தங்கச்சி பாண்டிங்க உருவாக்குனானா? சிவன மாப்பிள்ளை கோலத்துல தானே வந்திருக்கான். நீ வாமா, வந்து வை. இல்ல துளசி, நீ வைக்க வேண்டாம். யாருக்கும் வேண்டாம். மாறி மாறி ஏன் அடிச்சுக்கிறீங்க? அர்ஜுனனா? என் தம்பிடா நீ. எப்படி காய் நகர்த்தினா ரோஹித் வாய மூடுவார்னு தெரிஞ்சு வச்சிருக்கேன். என்னடா, பொண்ணா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, உனக்கும் பிடிச்சிருக்கு தானே? நம்ம தனம் யாருக்கு தாண்டா பிடிக்காது? எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ரோஸ் சிக்னல் கொடுத்துட்டு. அனி, உங்களுக்கு பொண்ண பிடிச்சிருக்கு தானே? தனு யாருக்கு தாண்டா பிடிக்காது? எல்லாருக்கும் பிடிக்கும். அப்புறம் என்ன அண்ணே, நம்ம துளசிய பூ வைக்கட்டும். நீ சம்மதம் சொன்னா அத்தானுக்கும் சம்மதம் தான். துளசி வைமா. அண்ணே, தனம் நம்ம வீட்ல எல்லாருக்கும் பிடிக்கும். நீயே பூ வச்சு விடுமா. சரிண்ணே. உங்க அண்ணன் சொன்னாதான் கேப்பியா? வா. சரி ஆண்டி. நான் நினைச்சது நடந்துட்டு இருக்கு. குடும்பமே தெரிஞ்சோ தெரியாமலோ கவினை தனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காவ. அவரு அழகா அதுல ரோடு போட்டுட்டு இருக்காரு. ஒரு வழியா பொண்ணு பார்த்து பூ வச்சாச்சு. டைசன், நம்ம அண்ணனுக்கு பொண்ணு பார்த்தாச்சு. நீ ஹாப்பியா? அதான் நம்ம டைசனே ஹாப்பி தான். அழகா இருக்க. பரவாயில்ல, என் தம்பி மட்டும் இல்லைன்னா இந்நேரத்துக்கு மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவே எந்திரிச்சு போயிருப்பாவ. இந்த ஃபங்க்ஷனே எனக்கு நடந்திருக்காது. உன்னை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்குடா கவினன். நீ எனக்கு தம்பியா கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். கடைசி நேரத்துல நீ துளசி ஞாபகப்படுத்தினதுனால தான் இது நடந்திருக்கு. மத்தவங்களுக்கு கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டியா? உன்னை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்குடா.